முக்கியமான விஷயம். அவரை எப்படி சப்போர்ட் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு ஒரு ஆன்லைன் குரூப் வச்சுருக்கிறார். அதுக்கு அவங்க 2 பேர் என்ன சொல்லுவீங்க, அதுக்கு அவர் அட்மின். ஓகே. அந்த ஆன்லைன் குரூப்பில் விஜய் இருக்கிறார். இப்போ ஒரு வேடிக்கை என்னென்னா, ஒரு அரசியல்வாதி கூட இதை பண்ண மாட்டான். இவர் என்ன பண்ணுறாரு, மன்றத்தில் வந்துக்கிட்டு வெளியில் ஒரு பெஞ்சில் வந்து அப்படி படுத்துக்கிறார். அதை ஒருத்தனை ஃபோட்டோ எடுக்க வைக்கிறார். ஓகே, பார்த்துக்குங்க. ஃபோட்டோ எடுக்க வச்சு அந்த ஃபோட்டோவை அந்த குரூப்பில் போடுறார், அந்த ஆன்லைன் குரூப்பில். அந்த ஃபோட்டோவை ஒரு 50 பேரை வச்சு ஷேர் பண்ண வைக்கிறார். ஓகே. ஒரு 100 பேரை வச்சு லைக் பண்ண வைக்கிறார். ஸோ ஒரு நாடகம் வந்து உண்மையாகப்படுகிறது. சாயந்தரத்துக்குள்ளே 100 பேர் அதை வந்து லைக் பண்ணுறான். விஜய் அதை பார்க்குறாரு. நமக்காக உழைச்சிட்டு கீழே படுத்து கிடக்கிறாரு. அண்ணே, நாளையிலேருந்து ஏர் ரூமில் இருக்குண்ணே. ஓகே, இது நடக்குது. இப்படி ஒரு அரசியலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் கூட இருந்தாருன்னா நாளை விஜயுடைய எதிர்காலம் என்ன ஆகணும் ஒரு பயம் வருமா ஒரு தந்தைக்கு? கண்டிப்பாக. அந்த பயம்